முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி விமர்சித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து மெதமுலனவுக்கு வெளியேற்றும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே இதன் பின்னணியில் உள்ளது என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு 1000 பிரச்சினைகள் இருக்கையில் அவற்றுக்கு தீர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசின் கவனம் திரும்பியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இங்கு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை இலக்கு வைத்து அல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்கும் நோக்கில் அவரை கொழும்பில் இருந்து அகற்றி மிதமுலனவுக்குள் அடக்கும் முயற்சியே இடம்பெறுகின்றது. மஹிந்தவை கொழும்பில் இருந்து வெளியேற்றும் சட்டம் மூலம் என இதற்கு பெயர் வைப்பதே பொருத்தமானதாக அமையும். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழும். எனவே ஜனாதிபதி அனுர உட்பட இனிவரும் ஜனாதிபதிகளுக்கு தான் இது ஏற்புடையதாக அமையும். அவ்வாறு இல்லையில் சர்வஜன வாக்கெடுப்பு உட்பட அரசமைப்பு மாற்றம் ஊடாகவே இதற்குரிய நடவடிக்கை இடம்பெற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.